அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஏசாயா 26:3-4 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்னென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். பூரண சமாதானம். இந்த நாட்களிலே குடும்பங்களிலும் தேசங்களிலும் தேவையான மிக முக்கியமான ஒன்று இந்த சமாதானம். ஏனென்றால் எங்கே திரும்பினாலும் குழப்பங்கள், கலக்கங்கள், யுத்தங்களின் செய்திகள் என்று முழு உலகத்திலேயும் ஒரு குழப்பமான நிலைமை. ஆகவே தான் இந்த நாட்களுக்கு சமாதானங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு ஏன் இன்னைக்கு தேசங்கள்ல சமாதானம் இல்லைன்னா, ஒரு தனிப்பட்ட வாழ்வில் சமாதானம் இல்லாதது. தனிப்பட்ட வாழ்வில் சமாதானம் இல்லை, ஆகினால் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. குடும்பத்தில் சமாதானம் இல்லாதனால பட்டணத்தில் சமாதானம் இல்லை. ஒரு பட்டணம் சமாதானம் இல்லைன்னா தேசத்திலும் சமாதானம் இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏங்க சமாதானம் இல்லைன்னா, நமக்குள்ள சகிப்புத்தன்மை இல்லை. அதுதாங்க இப்போ பிரச்சனை. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில சகிச்சுக்கிடுவாங்க, சகித்து கொண்டு குடும்பத்தை நடத்தி வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லைங்க. இந்த சகிப்புத்தன்மை இல்லாதது தான் சமாதானம் இல்லாமல் போனதுக்கு காரணம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சகிப்புத்தன்மை, நிதானம், பொறுமை நமக்கு வேணும். முதிர்ச்சியின் அடையாளமே இதுதாங்க. நிதானமாய் செயல்படுவது, பொறுமையா இருக்கிறது. பேசுவதற்கு நிதானம், செயல்படுவதற்கு பொறுமை, இதுதாங்க முதிர்ச்சியினுடைய அடையாளம். ஆக கேட்கிறவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உலகப்புற காரியங்களிலும் நம்ம முதிர்ச்சி உள்ளலாம் இருக்கணும். நம்ம வாயின் வார்த்தைகளினால நம்ம முதிர்ச்சி இல்லாதவர்கள் அப்படி சொல்லாதபடி வாழணும். ஆகவே வார்த்தைகளில் செயல்களில் கவனமாயிருந்து நீங்கள் முதிர்ச்சி உள்ளவர்களா இருங்கள். அப்போ ஒரு பூரண சமாதானம் உங்க குடும்பத்தை நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.